ஹே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எப்படி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறது செமஸ்டருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ரால்மெண்ட் நம்பர் கொடுக்கணும் நீங்கள். அதாவது உங்களோட A24 பேட்ச் அப்படின்னா அந்த A24 பேட்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ரால்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அதில் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த லிங்க் எங்கே இருக்குன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய வெப்சைட்லேயே அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டேன். 2 இது ஓப்பன் ஆகுது, 2 பேஜ். அந்த 2 பேஜையும் நான் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா கீழே, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும். மொத்தமாக உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் 600 ரூபா வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது அதை பேமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ண உடனே என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ கீழே இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் மட்டும் கேட்குது. அதை மட்டும் நான் இப்போ என்டர் பண்ண போகிறேன். இந்த இமெயில் அண்ட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பேமெண்ட் மோடு சூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் ஆஃப்லைன் பேமெண்ட் அப்படின்னா பேங்க்கில் டேரெக்டாக போய் பண்ணுற மாதிரி வரும், சலான் மூலமாக. இன்னொன்று இந்தியன் பேங்கிங் அப்படின்னே ஒன்று இருக்குது பாருங்கள், அது பண்ணலாம். இல்லை ஏடிஎம் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ வச்சு பண்ணுறது 3வது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் ஒரு இது ஷோன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டு, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ சப்மிட் கொடுத்த உடனே பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பர்ஃபெக்டாக காமிக்குதா. இப்போ பே கிளிக் பண்ண உடனே லோட் ஆகிட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் பேமெண்ட் பண்ண மாதிரியான ஆப்ஷன் வந்துருச்சு இல்லையா. இப்போ இதில் நீங்கள் டெபிட் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன ஏடிஎம் கார்டு இருக்கோ அந்த கார்டோடைய ஃபுல் அதில் இருக்க உங்களோட நேம், யாரோட கார்டு நேமில் அந்த கார்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்டு நம்பர், அதுக்கடுத்து அதோட இதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் என்ன, உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் இல்லையா பே ஆகிறதுக்கு. அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதோட இது முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே பண்ணது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். சக்ஸஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நான் பே பண்ணதோட ரெசிப்ட் வந்துருச்சு. அவ்வளோதான், நான் பே பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. பிரிண்ட்டுன்னு இருக்குல்ல கீழே, அதை கொடுத்துட்டு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ஒரு 3 டாட் மாதிரி. இதை கொடுத்த உடனே வரும் பாருங்கள். இப்போது ஓகே, இப்போ இந்த பிரிண்ட்டுன்னு கொடுத்த உடனே ஓகே கொடுத்தோடனே பாருங்கள் மேலே 3 டாட் வருது இல்லையா, ரைட் சைடு டாப்பில் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். இப்போ சேவ் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ இது என்னோடய மொபைலில் சேவ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.